வெல்கம் பேக் டு மை சேனல். தயவு செஞ்சு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். உக்ரைன் ரஷ்யா போர்க்காலத்திலிருந்து இப்போ ஒரு மிகப்பெரிய அப்டேட் ஒன்று வந்திருக்கு. போரை நிறுத்த உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ரஷ்ய அதிபர் புதினுக்கு ஒரு அதிரடியான அவசர கடிதத்தை எழுதியிருக்காரு. இனிமேலும் உயிரிழப்புகள் வேண்டாம், நேரடியாக பேசலாம் அப்படின்னு புதினுக்கு பகிரங்கமாக ஒரு அழைப்பு விடுத்துள்ளார் ஜெலன்ஸ்கி. அதுவும் ஏதோ ஒரு நாடு இல்லாமல் ஒரு நடுநிலையான நாட்டில் வச்சு இந்த நேரடி பேச்சுவார்த்தையை நடத்தலாம்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, பேச்சுவார்த்தை நடக்கிற வரைக்கும் போரை முழுமையாக நாங்கள் நிறுத்த தயார், கைதிகள் பரிமாற்றத்துக்கும் நாங்கள் ரெடி அப்படின்னு ஒரு அதிரடி முன்மொழிவை வச்சிருக்காரு ஜெலன்ஸ்கி. ஆனால் இந்த அமைதி பேச்சுவார்த்தை முயற்சிகள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும் களத்தில் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். முக்கிய உக்ரைனிய நகரங்களை குறிவச்சு ரஷ்யா தங்களோட ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலமா மிக கடுமையான தாக்குதலை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்காங்க. இதனால நிலைமை ரொம்ப தீவிரமடையவே அமெரிக்கா களத்தில் இறங்கியிருக்காங்க. உக்ரைனோட பாதுகாப்பு மற்றும் மறுகட்டமைப்பு பணிகளுக்காக $1 பில்லியன் அவசர நிதியுதவி வழங்க அமெரிக்கா நாடாளுமன்றம் இப்போ ஒப்புதல் அளிச்சிருக்கு. ஒரு பக்கம் அமைதிக்கான அழைப்பு, மறுபக்கம் தீவிரமடையும் கொடூரமான தாக்குதல். இந்த போர் எப்பதான் முடிவுக்கு வரும்? ரஷ்ய அதிபர் புதின் இந்த கடிதத்துக்கு என்ன பதில் சொல்ல போறார்? உங்க கருத்து என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.